ஸோ இந்த இமேஜ் சோர்ஸ்ன்றது பார்த்தோன்னா நமக்கு HTML கிடைக்கும். டாட் இமேஜஸ் இந்த $imagesன்றது இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரன் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா header.jpg அப்படின்ற ஃபைல் இது வந்து இல்லை, அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். இது இந்த இடம் எப்படி நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா, அதாவது ரன் பண்ணும்போது நான் வந்து இங்கே எழுதி காட்டுறேன் பாருங்கள். எதுக்கு நான் மறுபடியும் எழுதுறேன்னா, ஒரிஜினல் ஃபார்ம் எப்படி மாறும் அப்படின்றத நான் காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட் images அப்படின்றதில் header.jpg அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது எல்லாமே பார்த்தோன்னா நம்மளுக்கு HTML கோடிங். இந்த பிளேஸ் மட்டும் பார்த்தோன்னா நம்ம வந்து இமேஜஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது நம்மளோட இந்த சர்வர் மூலிமா நம்ம எந்த சர்வர் நம்ம இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி, ஸோ அந்த சர்வரோட இமேஜஸ் அப்படின்றத வந்து நான் ஆட் பண்ணி அது இமேஜஸ் என்ற வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நம்ம அங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கேட்கலாம், அதுக்கு ஏன் இந்த மாதிரி நம்ம சுற்றி வேலை செலுத்துகிறோம், டேரெக்டாக இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ட்டு எழுதிடலாமே அப்படின்ட்டு. இது பார்த்தோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு இமேஜஸ்க்கும் எழுத வேண்டியதாக இருக்கும். இது பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து க்ரியேட் ஆகிக்கும். இப்போ ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிட்டு அதில் இந்த மாதிரி ஃபைல் வந்து ரேண்டம் நம்பரில் போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அப்லோடு பண்ணும்போது சேவ் ஆகிட்டு அந்த எந்த நம்பரில் சேவ் ஆச்சோ அதே நம்பரை நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து எக்கோ பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இந்த ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் எழுதியும் வச்சுக்கலாம், இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக எழுதுனேன். ஸோ நான் இதை கட் பண்ணிடுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு டைம் ரன் பண்ணி காட்டுறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு இமேஜஸ் மாதிரி வந்திருக்கு. அதாவது நம்ம இமேஜ் எதுவும் வைக்கல, ஸோ அதனால் அப்படி தெரில. ஆனால் ஃபார்மேட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மட்டும் இல்லை, இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அதாவது நம்மளோட ஹோஸ்ட் நேமை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.